ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2-in-1 ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 சைடு கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு கழுவிட்டு இது மாதிரி காய் சீவுறது, கேரட் சீவுறது இருக்கும் இல்லையா, அதில் மேலே பிளேடு மாதிரி இருக்கும், அதில் இது மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். சீவி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கடல மாவும் 2 ஸ்பூன் போல் அரிசி மாவும் 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூளும் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். இப்போ அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காய பக்கோடா இதே மாவை இது போல் உதுத்துட்டு வெங்காய பக்கோடாவும் எடுத்துக்கலாம். உருட்டி போட்டோன்னா போண்டா, இது மாதிரி உதிரியாக போட்டோன்னா வெங்காய பக்கோடா. நமக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வெங்காய போண்டா பிடிக்குமா, வெங்காய பக்கோடா பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.